திருச்சியில் தன்னுடைய முதல் பிரச்சார பயணத்தை தாவேக தலைவர் விஜய் தொடங்கியிருக்கிறார். அதற்காக விமான நிலையத்திலிருந்து தற்போது மரக்கடை பகுதிக்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார். விமான நிலையத்திலிருந்து அவரை தொண்டர்கள் படைசூழ தற்போது மரக்கடை பகுதி நோக்கி செல்லக்கூடிய நிலையில் ஏராளமான தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் அவரை சூழ்ந்து கொண்டு அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து செல்வதால் திட்டமிட்டபடி சரியான நேரத்தில் அங்கு செல்வதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது வாகனம் என்பது டோல்கேட்டை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார். இஸ்லாம், தற்போது விஜயனுடைய பிரச்சார வாகனம் எந்த பகுதியை நெருங்கி இருக்கிறது? விவரங்கள் என்ன? தன்னுடைய முதல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை திருச்சியிலிருந்து இன்று தொடங்குகிறார். அதற்காக தனி விமானம் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து அவர் டிவிஎஸ் டோல்கேட், மேலப்புதூர், பாலக்கரை வழியாக அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடமான மரக்கடைக்கு பகுதிக்கு வருவதுதான் திட்டம். 9:40 மணிக்கு வந்த அவர் 10:35 மணிக்கு திருச்சி மரக்கடையில் பிரச்சாரம் செய்வார் என கூறப்பட்டது. ஆனால் இதுவரை அவர் டிவிஎஸ் டோல்கேட் பகுதி 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய அந்த டிவிஎஸ் டோல்கேட் பகுதியை வந்தடையவில்லை. விஜயனுடைய பிரச்சார வாகனத்திற்கு முன்பும் பின்பும் அதிக அளவு வாகனங்கள் இருக்கக்கூடாது, 5 வாகனங்கள் மட்டும்தான் பின்தொடர வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளை போலீசார் விதித்திருந்தனர். அந்த நிபந்தனைகளை அவர்களுக்கு ஏற்றுக்கொண்டதற்கு அடுத்துதான் அவர்களான இந்த விஜய் பிரச்சாரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுச்சு. ஆனால் விமான நிலையத்திலிருந்து ஏராளமான வாகனங்கள் விஜய் பிரச்சார வாகனத்திற்கு முன்பும் பின்பும் வந்து கொண்டிருப்பதால் அவர் திட்டமிட்டபடி உரிய நேரத்திற்கு இந்த மரக்கடை பகுதிக்கு வர முடியாத சூழல் இருக்கு. அதிக அளவிலான தொண்டர்கள் திரண்டு சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரச்சார வாகனம் ஊர்ந்து கொண்டுதான் அந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அது சுப்பிரமணியபுரம் பகுதியை அடையும் சொல்லப்பட்டிருக்கு. சுப்பிரமணியபுரம் பகுதியில அங்கு கும்ப மரியாதை விஜய்க்கு அளிக்கிறதுக்காக அங்கு பெண்கள் காத்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்துதான் அவர் டிவிஎஸ் டோல்கேட் பகுதிக்கு செல்கிறார். டிவிஎஸ் டோல்கேட் பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக மேலப்புதூர், பாலக்கரை வழியாக மரக்கடை பகுதி அவர் உரையாற்றக்கூடிய அந்த மரக்கடை பகுதிக்கு வர திட்டமிட்டிருக்காங்க. இப்படிதான் இவர்களுக்கான அந்த பிரச்சார திட்டமானது இருக்கு. இந்த நிலையில் அவர்கள் இந்த அனுமதியை கேட்கும் போது காவல்துறையினர் அவர்களுக்கு நிபந்தனை விதித்தாங்க. அதுல 10:35 மணி முதல் 12 மணிக்குள்ளாக இவர் பிரச்சாரத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்துச்சு. ஆனால் அவர்கள் இன்னும் வரவே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாகும் என சொல்லப்படுது. அதனால் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி தான் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் ஈடுபட உள்ளதாக நமக்கு தெரிகிறது. இன்று காலை முதலே இந்த 7 மணியிலிருந்து இந்த மரக்கடை பகுதியில அவருடைய கட்சி தொண்டர்கள் திரண்டிருக்காங்க. அவர்கள் ஒரு 10க்கும் மேற்பட்டோர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் வாகனத்துல முதலுதவி செய்யப்பட்டுச்சு. இப்படி 7 மணி முதல் அவர் ஒரு 10:30 மணிக்கெல்லாம் விடுவார் என எதிர்பார்த்திருந்த நிலையில மணி தற்பொழுது 11:30 மணியை கடந்த அளவிலும் அவர் வரல. இன்னும் வருவதற்கு 1 மணி நேரத்திற்கு மேலாக சொல்லப்பட்டதுனால இங்கே கூடிய தொண்டர்கள் சோர்ந்து போய் காணப்படுறாங்க. இந்த பகுதியை பொறுத்தவரை போக்குவரத்து மாற்றப்பட்டிருக்கு. இந்த மாநகரத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதியா இருக்கு. சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து பாலக்கரை வழியாக மத்திய பேருந்து நிலையம் செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் இந்த பகுதியை கடந்தான் செல்ல வேண்டும். அதே போல மத்திய பேருந்து நிலையத்தில் வரக்கூடிய பேருந்துகளும் இந்த பகுதியை கடந்து செல்ல வேண்டும். அதே போல துவாக்குடி செல்லக்கூடிய பேருந்துகளும் காந்தி மார்க்கெட் வழியா சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து காந்தி மார்க்கெட் துவாக்குடி செல்லும். இந்த பிரச்சாரத்தின் காரணமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து துவாக்குடி செல்லக்கூடிய பேருந்துகளும் அதே போல மத்திய பேருந்து நிலையம் செல்லக்கூடிய பேருந்துகளும் ஈபி ரோடு வழியாக செல்கிறது. அதே போல மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து வரக்கூடிய பேருந்துகளையும் மாற்றுப்பாதைகள் அனுப்பி விட்டுருக்காங்க. இந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கு. தொண்டர்கள் அவர்கள் இந்த பகுதியில் காலை முதல்ல காத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி வரை கூட ஆகலாம் எதிர்பார்க்கப்படுது. விஜய் இந்த மரக்கடை பகுதிக்கு தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு தன்னுடைய உரையை தொடங்குவதற்கு 1 மணிக்கு மேல் ஆகும் கூறப்பட்டிருக்கு. இஸ்லாம், தற்போது தாவேக தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் அதிக அளவுல அந்த வாகனத்தை பின்தொடர்வதன் காரணமாக திட்டமிட்டபடி அந்த மரக்கடை பகுதிக்கு சரியான நேரத்தில் செல்வதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதா சொல்லியிருக்கிறீங்க. மேலும் திருச்சியை பொறுத்த வரைக்கும் அனைத்து பகுதிகளிலுமே இந்த பிரச்சாரத்தால் போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கா?
நிச்சயமா அவர் வரக்கூடிய பகுதிகளில் அந்த போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்பட்டிருக்கு. குறிப்பா வந்து இப்போ தற்பொழுது வந்து அந்த ஏர்போர்ட் சாலையில், அதாவது திருச்சி புதுக்கோட்டை சாலையில் வழியா வந்து கொண்டிருக்காரு. அந்த சாலை முழுவதுமே வந்து போக்குவரத்து வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. வேறு பகுதிகளில் வந்து வாகனங்கள் வந்து திருப்பி விடப்பட்டிருக்கு. தற்பொழுது இந்த பாலக்கரை, மேலப்புதூர் உள்ளிட்ட பகுதிகள் வந்து அந்த பகுதியில் வந்து பேருந்துகள் வந்து மாற்றுப்பாதையில திருப்பி விடப்பட்டனால அந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் வந்து தற்போது வந்து ஏற்படவில்லை. அவர் வரக்கூடிய நேரத்துல அதிக அளவிலான இருசக்கர வாகனமும், 4 சக்கர வாகனமும் அவருடைய பிரச்சார வாகனத்தை வந்து பின்தொடர்ந்து வரனால அந்த நேரத்துல அங்க இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய பொதுமக்கள் வந்து பாதிக்கக்கூடிய நிலை வந்து ஏற்படுது. அவர்கள் அந்த நிலை இன்னும் சற்று நேரத்தில் டிவிஎஸ் டோல்கேட் பகுதிக்கு நுழைந்து அவர் வந்து மாநகரின் முக்கிய பகுதிகள் வழியாக தான் இந்த மரக்கடைக்கு வந்து வர இருக்காரு. அந்த நேரத்துல வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. தற்பொழுது பேருந்துகள் வந்து மாற்றுப்பாதையில திருப்பி விடப்பட்டிருக்கனால இந்த பகுதியில எதுவும் அதாவது மரக்கடை, பாலக்கரை, மேலப்புதூர் பகுதியில் பெரிய அளவிலான நெரிசல் இல்லை. ஆனால் இன்னும் அவர் டிவிஎஸ் டோல்கேட்டை கடந்து இந்த பகுதிகளுக்கு வரும்பொழுது போக்குவரத்து நெரிசல் வந்து நிச்சயமா ஏற்படும் தான் சொல்றாங்க. இஸ்லாம், திருச்சி விமான நிலையத்தை வந்தடைந்த விஜய் தற்போது இன்னும் டிவிஎஸ் டோல்கேட்டை கூட நெருங்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. விமான நிலையத்திற்கும் டிவிஎஸ் டோல்கேட்டுக்கும் எத்தனை கிலோமீட்டர் தூரம், இதை கடப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகியிருக்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள் இஸ்லாம். திருச்சி விமான நிலையத்திலிருந்து டிவிஎஸ் டோல்கேட் இருக்கக்கூடிய பகுதி 4 முதல் 5 கிலோமீட்டருக்குள்ளாக தான் வந்து இருக்கும். பொதுவாகவே திருச்சி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டால் ஒரு 10 முதல் 15 நிமிடத்துல வந்து டிவிஎஸ் டோல்கேட் பகுதியை வந்து வந்தடையலாம். ஆனால் விஜய் 9:40க்கு அவருடைய விமானம் தரையிறங்கியது. 9:50க்கு அவர் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்தார். அவர் பிரச்சார வாகனத்துல ஏறியதிலிருந்து தற்பொழுது வரை ஒரு டிவிஎஸ் டோல்கேட் கிட்டத்தட்ட வந்து 1.5 மணி நேரம் வந்து கடந்து விட்டது. அவர் இன்னும் டிவிஎஸ் டோல்கேட்டை வந்து நெருங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதற்கு காரணம் அவருடைய தொண்டர்கள் பிரச்சார வாகனத்தை வந்து முழுவதுமா வந்து சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில அந்த நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. விமான நிலையத்திற்குள்ளாக வந்து தொண்டர்கள் அனுமதிக்க கடுமையான கட்டுப்பாடுகள் வந்து போலீசார் விதித்திருந்தாங்க. அவர்கள் பலர் வந்து வெளியில் காத்திருந்து அவருடைய பிரச்சார வாகனம் வந்ததற்கு பின்பாக அந்த வாகனத்தை வந்து சூழ்ந்து கொண்டு 4 சக்கர வாகனத்திலும் 2 சக்கர வாகனங்களிலும் வந்து பின்தொடர்ந்தும் பிரச்சார வாகனத்துக்கு முன்பாக வந்து சென்றிருக்காங்க. இதனாலதான் இந்த தாமதம் ஏற்படுது. ஒரு அதிகபட்சமாக 15 நிமிடத்தில் வந்து சேர வேண்டிய இடத்தை டிவிஎஸ் டோல்கேட் பகுதியை 1.5 மணி நேரம் கடந்தும் வந்து இன்னும் வராமல் வந்து இருக்காரு. இன்னும் டிவிஎஸ் டோல்கேட் பகுதியை நெருங்குறதுக்கு இன்னும் அரை மணி நேரம் ஆகலாம். ஏன்னா இன்னும் அவர் டிவிஎஸ் டோல்கேட் பகுதிக்கு முன்பாக இருக்கக்கூடிய சுப்பிரமணியபுரம் பகுதியை வந்து இன்னும் வந்ததில்லை. அந்த பகுதிக்கு வந்து அங்கிருந்து அவர் வந்து வரணும். இன்னொரு அரை மணி நேரம், 20 நிமிடம் முதல் அரை மணி நேரம் வந்து ஆகும்னு சொல்றாங்க டிவிஎஸ் டோல்கேட் பகுதியை அடைவதற்கு. அங்கிருந்து தொடர்ச்சியாக அவர் வந்து மேலப்புதூர், பாலக்கரை, மரக்கடைக்கு வந்து வர வேண்டும். அதற்கு இன்னும் 1 மணி நேரத்திற்கு மேலாக, 1.5 மணி நேரத்திற்கு மேலாக கூட ஆகலாம் என்று சொல்லப்பட்டது. இஸ்லாம், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.